அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்ற தகவல் ஃபைட் கிளப் திரைப்படத்தின் திரை விமர்சனம். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். பாக்ஸிங்கை உயிராக நினைத்து வாழ்பவர் பெஞ்சமின். திறமை இருந்தும் இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கிற அளவுக்கு பொருளாதாரமும் அவர் வாழ்ந்த ஏரியாவின் அடையாளமும் அவருக்கு தடையாக இருக்கிறது. இருப்பினும் விளையாட்டில் ஆர்வம் உள்ள இளைஞர்களை ஊக்கப்படுத்துகிறார். விளையாட்டுக்கு பயிற்சி அளிப்பதுடன் தன்னால் இயன்ற பொருளாதார உதவிகளை செய்கிறார். பள்ளிக்கு கல்லூரிக்கு செல்லும் மாணவர்களை போதைப் பொருள் கொண்டு செல்ல பயன்படுத்துவதை தடுக்கிறார். இதனால் அவரது ஏரியாவில் அவருக்கு நல்ல பெயர் கிடைக்கிறது. ஏரியாவில் கவுன்சிலர் தேர்தலில் நின்றால் வெற்றி பெறும் அளவுக்கு மரியாதை கூடுகிறது. நல்லவனாக ஒரு அண்ணன் இருந்தால் கெட்டவனாக ஒரு தம்பி இருப்பான் அல்லவா? அதுபோல பெஞ்சமின் தம்பி ஜோசப். அவருக்கு போதையோடு வாழ பணம் வேண்டும். இதனால் கஞ்சா விற்கும் கிருபாகரனுடன் சேர்ந்து கொண்டு ஊருக்குள் கஞ்சா விற்கிறார். இதை பெஞ்சமின் கண்டிக்கிறார். அண்ணன் இருக்கும் வரை நிம்மதி இல்லை என்று கிருபாகரனுடன் சேர்ந்து கொண்டு அண்ணனை கொலை செய்கிறார் ஜோசப். ஜெயிலுக்கு போகிறார். ஜாமீன் எடுப்பதாக சொன்ன கிருபாகரன் அண்ணன் தம்பி இல்லாத ஏரியாவின் முக்கியஸ்தராக மாறி கஞ்சா வியாபாரம், கட்ட பஞ்சாயத்து, ரியல் எஸ்டேட் பிசினஸ் என பெரிய புள்ளியாக மாறி மக்களுக்கு உதவி செய்வது போல நடித்து அரசியல்வாதியாகி கவுன்சிலராக உயர்ந்து நிற்கிறார். இளைஞர்களை நல்வழிப்படுத்த, அவர்கள் வளர்ந்து முன்னேற அக்கறையாக பாதுகாப்பாக இருந்த அண்ணனை, கஞ்சா போதைப் பொருள் கடத்த விற்க எதிராக இருந்த அண்ணனை தன்னை பயன்படுத்தி கொலை செய்ய வைத்து இன்று மாவட்ட அளவில் கட்சியில் பதவி போட்டிக்கு காத்திருக்கும் கிருபாகரனை சிறையிலிருந்து வெளியான ஜோசப் எப்படி பழிவாங்குகிறார்? இதில் இளைஞரான செல்வா எப்படி சம்பந்தப்படுகிறார் என்பதுதான் படத்தின் மீதி கதை. படத்தின் பெயரே ஃபைட் கிளப். ஃபைட் இல்லாமல் இருக்குமா? படம் முழுக்க ஃபைட் சேசிங். உரியடி படம் மூலம் அறியப்பட்ட விஜயகுமார் இந்த படத்தில் செல்வா என்கிற கோபக்கார இளைஞர் பாத்திரத்தில் நடித்திருக்கிறார். காதல் காட்சிகளில் ரசிக்க வைப்பவர் ஆத்திரப்படும் காட்சிகளில் மிரட்டி இருக்கிறார். தன் பக்கம் நியாயம் இருப்பதால் என்ன சொன்னாலும் கேட்காத கட்டுக்கடங்காத காளை. பொது இடமாக இருந்தாலும், போலீஸ் நிலையமாக இருந்தாலும், அம்மாவாக இருந்தாலும், அரசியல்வாதியாக இருந்தாலும் உண்மையாக பேசி ஆத்திரப்படும் கேரக்டர். பாரதி சொன்னது போல ரவுத்திரம் பழகு என்பதை உணர்த்தும் வேடத்தில் நடித்து அசத்தி இருக்கிறார். அவருக்கு எதிராக கிருபாகரனின் மைத்துனர் பாத்திரத்தில் நடித்தவரும் கொம்பு வச்ச சிங்கம்தான். சீறி வரும் காளையாக மல்லுக்கு நிற்கிற பாத்திரத்தில் நடித்து அசத்தி இருக்கிறார். பெஞ்சமினாக நடித்திருப்பவரின் நடிப்பும் அவரது பாத்திர வடிவமைப்பும் மரியாதையை ஏற்படுத்துகிறது. அவரது தம்பி ஜோசப்பாக அவினாஷின் நயவஞ்சக நடிப்பு அருமை. பாத்திரம் அறிந்து நடிகரை போட்டியிருக்கிறார் இயக்குனர். கிருபாகரனாக நடித்திருப்பவர் இரண்டு விதமான காலகட்டங்களில் இரண்டு விதமான தோற்றங்களில் வந்து தனது அழுத்தமான நடிப்பு முத்திரையை பதித்திருக்கிறார். கதாநாயகி மோனிஷா மோகனுக்கு நடிப்பதற்கு பெரிதாக வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் யாரும் காணாத என்கிற பாடலோடு மனதில் நிற்கிறார். நாயகனின் நண்பர்கள், வில்லனின் நண்பர்கள், அரசியல்வாதிகள் என படத்தில் நிறைய பேர் நடித்திருக்கிறார்கள். படத்தின் ஆரம்பத்தில் இருந்து முடிவு வரை ஓட்டமும் மிரட்டலும் அடிதடியுமாக படம் பாய்ந்து ஓடுகிறது. அதனால் கேமராமேன் ஓடி ஓடி உழைத்திருப்பது தெரிகிறது. அதிலும் ஒரு கழிவறையில் இரு இளைஞர்கள் வாக்குவாதம் செய்து சண்டையிட்டுக் கொள்வதும், அதை இன்னொரு கழிவறையில் இருந்து கிருபாகரன் கேட்டுக்கொண்டிருப்பதை பார்க்கும்போது ஒளிப்பதிவாளர் லியோன் பிரிட்டோவின் பணி நம்மை வியக்க வைக்கிறது. அதேபோல படம் விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் இருக்க கிருபாகரனின் படத்தொகுப்பு முக்கிய காரணமாக இருக்கிறது என்றால் அது மிகையில்லை. பல இடங்கள் சேசிங் காட்சிகளாக இருப்பதால் எல்லா காட்சிகளும் இயல்பாக இருக்க சண்டை பயிற்சியாளர்கள் விக்கி, அம்ரின் அபுபக்கரின் உழைப்பு நன்றாக அமைந்திருக்கிறது. பாடல்களில் பின்னணி இசையில் கவனிக்க வைக்கிறார் இசையமைப்பாளர் கோவிந்த் வசந்தா. குறிப்பாக பல இடங்களில் காணா பாடல்களை கொடுத்து வடசென்னையோடு நம்மை இணைய வைக்கிறார். வட சென்னையில் ஒரு ஏரியாவில் நடக்கும் ஒரு கதையை எடுத்துக்கொண்டு அதை சுவாரஸ்யமாக சொல்லியிருக்கிறார் இயக்குனர் அப்பாஸ் ரஹ்மத்.
ஏற்கனவே பார்த்த பழிவாங்கும் கதைதான். அதை இவரது பாணியில் இயல்பான படமாக ரத்தம் தெறிக்க தெறிக்க கொடுத்திருக்கிறார். ஆக்ஷன் பிரியர்களுக்கு ஃபைட் கிளப் ஒரு நல்ல விருந்துதான்.